இன்றைய தினம் நாம் தியானிக்க இருப்பது இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமைகளில் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான். மத்தேயு 5வது அத்தியாயத்துல 13, 14 2 வசனங்களில் இருக்கக்கூடிய அந்த ஒரு காரியத்தை குறித்து தான் நம்ம இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு 5வது அத்தியாயத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய மலைப்பிரசங்கம் அதுல ஆரம்பிக்கிற போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்த 14வது வசனத்துல, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்றார். சோ இந்த 2 காரியத்தை குறித்து தான், உலகத்திற்கு பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இந்த 2 காரியங்களை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். இதே வசனத்தான் லூக்கா சுவிசேஷத்திலையும் 14வது அத்தியாயத்துல வருகிறது. இந்த 2மே அதனுடைய பின்னணி பார்த்தா கொஞ்சம் இதா இருக்கும். லூக்கா சுவிசேஷத்துல 14வது அத்தியாயத்துல 34, 35 வசனங்களிலே, உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? அதில் நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது, அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொன்னார். இந்த 2 பகுதிகளுமே எப்ப சொன்னாரு அப்படின்னு பார்த்தா, மத்தேயு சுவிசேஷத்துல இந்த வார்த்தை, இந்த ஓமை அவர் சொல்லுகிறது முதலாவது மலை பிரசங்கத்திலே தன் சீசர்கள் அவரை சூழ்ந்து வந்திருந்த போது பரலோக ராஜ்யத்தை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். அப்படி பேச ஆரம்பிக்கிற போது 3வது வசனத்திலே இருந்து 11வது வசனம் வரைக்கும் 9 வசனங்கள் பாக்கியவான், இவர்கள் பாக்கியவான், இவர்கள் பாக்கியவான், இவர்கள் பாக்கியவான் அப்படிங்கிறார். இயேசுனுடைய டீச்சிங்ஸ் எல்லாம் பரலோக ராஜ்யத்தை குறித்ததுதான். சோ இந்த பாக்கியவான்கள் என்றால் பரலோகத்தில் பிரவேசிக்க போகிறவன், அவன் ஆசீர்வாதம், தேவ ஆசீர்வாதம் பெற்றவன். அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கறதான் அந்த 11 வசனத்துல, ஆவியிலே எளிமை உள்ளவன், துயரப்படுகிறவன், சாந்தம் உள்ளவன், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவன், இரக்கம் உள்ளவன், இருதயத்தில் சுத்தம் உள்ளவன், சமாதானம் பண்ணுகிறவன், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவன், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக, சுவிசேஷத்தின் நிமித்தமாக துன்பப்படுகிறவன். இப்படியே அவங்க லிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு வரும்போதுதான் இந்த வசனத்தை சொல்கிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கப்படுடைய குணாதிசயம் எப்படி இருக்கணும், அடுத்து இந்த ஒரு ஓமை, நீ பூமிக்கு உப்பாய் இருக்கிறாய், உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறாய்ன்னு சொல்லிட்டு, அதற்கு பிற்பாடு வருகிற வசனங்கள் 5வது அத்தியாயத்துல 19வது வசனத்துல ஆரம்பிச்சா அந்த 7வது அத்தியாயம் 27வது வசனம் வரைக்கும் அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய நீதி என்ன, அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கொள்ளவன் கை கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன, இதை ஒரு ஓமையாக மோசேக்கு மலை மேலே தேவன் 10 கட்டளைகளை கொடுத்தார். அந்த நியாய பிரமாணங்கள் முடிந்து புதிய பிரமாணம், கிறிஸ்துவனுடைய பிரமாணம் ஆரம்பிக்கிறதுனால மலை மேல உட்கார்ந்திருந்து கிறிஸ்துவும் இந்த பிரமாணங்களை நமக்கு கொடுத்தார் அப்படிங்கிறாங்க. இதுல நம்ம விசேஷமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, லூக்காவில பார்த்தாலும் சீசத்துவத்தை குறித்து அதை டீச்சிங் பண்ணுகிற போதுதான் இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து அங்கே குறிப்பிடுகிறார். லூக்கா 14வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னாலும் கூட, யாதும் ஒருவன் என்னிடத்தில் தகப்பனையும் தாயும் மனைவியும் பிள்ளையும் சகோதரிகளும் தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான், தன் சிலுவை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திவாரம் போட்டவன் முடிக்க திராணி இல்லாமல் போனார் அப்படின்னு சொல்லி, அதை அதுக்குன்னு ஒரு பொறுப்பு, ஒரு கிரையம் செலுத்தணும், கிரையம் செலுத்தக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு வா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு தான் வரையில தான் உப்பு நல்லது, உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படுங்கிறார். இதுல இந்த உப்புனுடைய அந்த தன்மை சீசத்துவத்தினுடைய ஒரு கேரக்டர், அவனுடைய குணாதிசயத்தை, சுபாவத்தை செலுத்தம் குறித்து இதை சொல்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய சீசர்கள் எப்படி இருக்கணும்
அப்படிங்கிறத சொல்றாரு. அந்த சீசத்துவத்துக்கு ஒரு கிரயம் செலுத்தணும். அந்த கிரயம் செலுத்தாதவன் எனக்கு சீசனாக இருக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லுகிறார். இதுல இயேசு கிறிஸ்துனுடைய காலத்துல இஸ்ரவேல் தேசத்துல உப்பு அங்க எங்க எப்படி எடுத்தாங்கன்னா, அங்க உள்ள டெட் சி அல்லது சவக்கடல் அப்படிங்கிறாங்க. அது உப்பு கடல். அது கடல் மட்டத்தை விட ஆழமாக இருக்கிறதுனால அந்த யோர்தான் நதி தண்ணி அங்க வந்துட்டு வெளியே எங்கேயும் போகாம அங்கேயே இருந்து ஆவியாயிரும். அதனால அதுல உப்பு சக்தி கொஞ்சம் அதிகம். அந்த உப்பு கரையில கட்டி கட்டியா படிஞ்சிருக்கும். அதுல இருந்து வெட்டி எடுத்து அதை சுத்தம் பண்ணித்தான் தேசத்துக்குள்ள உபயோகப்படுத்திட்டு வந்தாங்க. நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி உப்பு அனுதின உணவுக்கு மிகவும் அவசியமானது. உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலேங்கிறது நம்ம தமிழ் பழமொழி. ஒரு உணவுக்கு சுவை கொடுக்க உப்பு அவசியம். ஆனா அந்த உப்பு தன்னைத்தானே கரைத்து பிறரோடு சேர்ந்து அவர்கள் வாழ்க்கையில சுவையை கொடுக்கக்கூடியது. இது உணவுல போடுகிறது. அதே போல இந்த உப்பு இன்னொரு காரியத்துக்கும் அவங்க பயன்படுத்திட்டு வந்தாங்க. ஒரு இறைச்சியோ அல்லது ஒரு மீனோ கெட்டு போகாமல் இருப்பதற்கு உப்பினாலே சுற்றி பதப்படுத்தி வைக்கிற போது அது அதிக நாள் அது கெட்டு போகாமல் அதை காத்து கொள்வதற்கு ஒரு பிரிசர்வேட்டிவ் போல உப்பு உபயோகத்துல இருந்தது. அதே போல இஸ்ரவேல்ல இன்னொரு காரியத்துக்கும் உப்பு உபயோகப்படுத்தினாங்க. விவசாயத்திலையும் அந்த செடிகள் விதைத்து வளர்ந்து வருகிற போது அந்த சின்ன தண்டுகளே இல்ல மொட்டு பூக்கள்ல சின்ன சின்ன பூச்சி புழுக்கள் உட்கார்ந்து அதை கடிச்சு அதை பலன் கொடுக்க விடாம அழிச்சிரும். ஸோ அதுங்கள் அதை அழிக்கப்படாதபடி ஒரு கிருமி நாசினியாக இன்னைக்கு பூச்சி மருந்து எல்லாம் அடிக்கிறாங்க. அந்த காலத்துல அது கிடையாது. உப்பை நைஸா தூவி அதுல எல்லாம் தூவிடுவாங்க. ஸோ அந்த சின்ன பூச்சிகள் இந்த உப்பு ருசி வாயில போட்ட உடனே அவங்க ஒண்ணு அந்த இடத்த விட்டு வெளியே போயிடும், இல்லைன்னா அங்கேயே செத்து போயிடும். அந்த உப்பு அதனால தாங்க முடியாது, இறந்து போயிடும். அப்படி அந்த பொருள்கள் கெட்டு போகாமல் இருப்பதற்கும் பூச்சிகளினாலே அது அழிந்து போய் விடாமல் காப்பதற்காகவும் உப்பு அங்க பயன்படுத்தப்பட்டு வந்தது. இதைத்தான் லூக்கா சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும், அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது அப்படிங்கிறார். இது அந்த நிலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பை தான் இங்க குறிக்கிறது. அதை வெளியே கொட்டி போடுவார்கள், கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இந்த லூக்காவுலையும் ஒரு விஷயம் இதுதான். 26, 27, 28 அவர் சொல்ற வசனமா, இந்த 33 சொல்லக்கூடிய ஒரு வசனமும் அநேகருக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். அது என்னன்னா 26வது வசனத்துல, யாதொருவன் என்னிடத்தில் தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். எனக்கு சீசனா இருக்குன்னா இவங்களெல்லாம் வெறுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அர்த்தத்துல வருது. அதே போல 33ல, அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான் அப்படின்னு வருது. இந்த வசனம் அப்ப இயேசுக்கு சீசனா இருக்குன்னா தாய் தகப்பனை வெறுத்து ஒதுக்கிட்டு போகணுமா அப்படிங்கிற மாதிரி அநேகருக்கு இது ஒரு இடைஞ்சலாக இருக்கும். உண்மையிலே மூல பாஷையிலிருந்து அந்த வெறுக்காவிட்டால் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை சரியான மூல பதம் இல்லாம நமக்கு அதுக்கு இணையான ஒரு வார்த்தையும் கொடுத்துட்டாங்க. ஆனா இதற்கு சரியான விளக்கம் நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷத்துல 10வது அத்தியாயத்துல இதுக்கு மத்தேயு அங்க விளக்கம் கொடுத்திருப்பார். மத்தேயு சுவிசேஷம் 10வது அத்தியாயத்துல 37வது வசனத்துல, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. லூக்காவில அவர்களை வெறுக்காவிட்டாலும் வரும். இங்க அதுக்கு சரியான ஒரு மொழிபெயர்ப்பு இங்க கொடுத்திருக்கிறாங்க. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல அப்படிங்கிறார். இதுல அந்த வெறுப்புங்கிறது பிரியாரிட்டி,
யாருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ், யாருக்கு செகண்ட் பிளேஸ், அந்த முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத வச்சு தான். இன்றைக்கும் நமக்கு ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பாவ மன்னிப்பை பெற்று அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிற போது அவரை தன் இரட்சகராக, கர்த்தராக, என் எஜமானனாக ஏற்றுக்கொண்டு அவர் சொன்னபடி வாழ வேண்டும் என்று முயற்சி செய்கிற மனிதனுக்கு முதலில் வருகிற இடையூறல் அவன் குடும்பத்தார் மூலமாக தான். அதுலயும் விசேஷமாக ரட்சிக்கப்படாத குடும்பத்தார் மூலமாக மிகப்பெரிய ஒரு போராட்டம் வரும். சோ இந்த ஒரு காரியத்துல இதுல நான் அவங்க சொல்லுக்கு கீழ்ப்படிவதா அல்லது வேத வசனத்தின்படி இயேசு சொல்லி இருக்கிறாரு அதுக்கு நான் கீழ்ப்படிவதா அப்படிங்கிற பிரச்சனை வருகிற போது எதற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிறாய் அப்படிங்கறதான் இயேசு கேட்கிறாரு. இதைத்தான் சொல்றாரு. நீ அவங்கள என்னை காட்டிலும் அவங்கள அதிகமா நேசித்து அவங்க சொல்றதை கீழ்ப்படிவேன்னு போனேன்னா நீ எனக்கு சீசனா இருக்க முடியாது. அந்த சீசத்தினுடைய கிரயம் என்ன அப்படிங்கிறது, அந்த கிரயம் செலுத்தி நீ வருகிற போதுதான் என் சீசனாக நீ மாற முடியும். என் சீசனாக நீ மாறினதுக்கு அப்புறம்தான் நான் சொன்னதை செய்யக்கூடிய ஒரு ஊழியனாக நீ எனக்கு மாற முடியும். அதனால அந்த சீசத்துவத்தினுடைய கிரயத்தை குறித்து தான் இங்க முக்கியமா சொல்லுகிறார். அதுலயும் லூகாஸ் அந்த மார்க்கு சுவிசேஷத்துல கூட இதை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிற போது ஒரு வார்த்தையை சொல்லுகிறாராங்க. மார்க்கு சுவிசேஷத்துல கூட 9வது அத்தியாயத்துல 49, 10, 50வது வசனங்கள்ல வரும். எந்த பலியும் உப்பினாலே உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினாலே உப்பிடப்படுவான் அப்படிங்கிறார். அந்த உப்பு இல்லாமல் எப்படி சாரமாக்கப்படுவான் அப்படிங்கிறத சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள், உங்களுக்குள்ளே உப்பு உடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் அப்படிங்கிறார். இது 3 காரியங்களும் மத்தேயுல பார்த்தது, மார்க்குல பார்த்தது, லூக்கா பார்த்தது, வேற வேற சூழ்நிலைகளிலே வேற வேற சந்தர்ப்பங்களில் பேசினது. ஆனா அதனுடைய அர்த்தம் ஒண்ணுதான். எனக்கு சீசனாக இருக்க வேண்டும் என்றால் அது ஈஸி கிடையாது. குறுகிய பாசை தான், நெருங்கலான ஒரு வழிதான், அதுக்குள்ளதான் நீ கடந்து வர வேண்டியிருக்கும். அதுக்குரிய கிரயத்தை செலுத்த நீ தயாராக இருந்தேன்னா தான் நீ எனக்கு சீசனாக இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா சீசனாக இருக்க முடியாது. அதனாலதான் மார்க்ல உறவு சொல்றாரு, உங்களுக்குள்ளே உப்புடையவர்களா இருங்கள், ஒருவரோடு சமாதானம் உள்ளவர்களா இருங்கள். இன்றைக்கு அந்த ஒரு இயேசுவுக்கு விரோதமாக நம்ம சூழ்ந்து உள்ளவர்களால் நாம் நெருக்கப்படுகிற போது அவங்களுக்கு விரோதமாக கோபிச்சு கொண்டு போகாம அவங்க கிட்டக்கும் சமாதானமாக இருக்க, அதைத்தான் இங்க சொல்லுகிறாரு. அந்த ஒரு கேரக்டர் அதுக்குள்ள எப்படி வரணும் அப்படிங்கிறது. இதற்கு ஒரு முன் அடையாளமாக பழைய ஏற்பாட்டு காலத்துல கூட விசேஷமாக லேவியர் ஆகமத்துல முதலாவது ஆசாரியர்களுக்கு ஆராதனை முறைகள் எப்படி வரணும் அப்படி என்பதை குறித்து தேவன் சொல்லுகிற போது லேவியர் ஆகமத்துல கூட அந்த பலிகளை குறித்து பேசுகிற போது தேவன் அவர்களுக்கு விசேஷமாக ஒரு கட்டளையை கொடுக்கிறார். லேவியராகம் 2வது அத்தியாயத்துல, அதுல அந்த 2வது அத்தியாயம் முழுவதும் போஜன பலியை குறித்து கொடுக்குது. ஒருவன் போஜன பலியாக காணிக்கை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும் என்று வந்தால் அவன் எப்படி இருக்கணும்னு கொடுத்துட்டு அதுல 13வது வசனத்துல, லேவியராகம் 2:13, நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினாலே சாரமாக்கப்படுவதாக, உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பை படைப்பாயாக அப்படிங்கிறார். சோ அந்த போஜன பலி அப்படின்னு வருகிற போதே அதோட உப்பு இருக்கணுங்கிறார். அதை உடன்படிக்கையின் உப்பு, இட்ஸ் a salt of covenant அப்படிங்கிறார். அது இல்லைன்னா நீ செலுத்தின இந்த பலியையே நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் அது. அந்த அர்த்தத்துல நீ செலுத்துவதில் உப்பை சேர்த்துப்படாது. இது லேவியர் ஆகமத்துல கொடுக்கப்பட்டாரு. ஆனா பிற்காலத்துல எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக
அந்த பிற்காலத்துல வரக்கூடிய காரியங்களை குறித்து சொல்லுகிற போது அங்கேயும் கூட ஆண்டவர் இந்த உப்பை குறித்து ஒரு வார்த்தையை அங்க சொல்லுகிறார். எசேக்கியேல் 43வது அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம்னா 23, 24 வசனங்களில், நீ பாவ நிவாரணத்தை முடித்த பின்பு பழுதற்ற ஒரு இளங்காளையையும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவையும் மந்தையிலிருந்து பிரித்தெடுத்து பலியிடுவாயாக. அவைகளே கர்த்தருடைய சன்னதியிலே பலியிடுவாயாக. ஆசாரியர்கள் அவைகளின் மேலே உப்பை தூவி அவைகளை கர்த்தருக்கு தகன பலியாக இடக்கடவார்கள். இதுல இந்த வார்த்தையை நம்ம சரியாக பார்த்தோம்னா இது ஒரு நிழலாட்டமாக இருக்குது. 23ல நீ பாவ நிவாரணத்தை முடித்த பின்பு அப்படின்னு வருது. இது நம்ம உதாரணமாக மனம் திரும்பி என் பாவத்திற்காக ஆண்டவரிடத்துல மனங்கசந்து அழுது என் பாவ நிவாரணத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டேன், அவர்கிட்ட நான் மன்னிப்பை வாங்கிக்கிட்டேன், அவரோடு உள்ள ஒரு அனுபவம், அந்த அனுபவத்துக்குள்ள நீ வந்ததுக்கு பிற்பாடு நீ உன்னை பலியாக படைக்கணும். அதைத்தான் தகன பலியாக, முழுவதும் தகன பலியாக படைக்கணும். அப்படி படைக்கிற போது ஆசாரியர்கள் அதை அப்படியே தூக்கி வைக்காம அது மேல உப்பு தூவி, ஏனென்றால் அந்த காலத்துல தோல் உரித்ததுக்கு அப்புறம் அந்த கட்டை எடுத்திருக்கும்போது அது மேல உப்பை தூவி அதை சுத்தம் பண்ணி சுத்திகரித்து அதுக்கப்புறம் தான் தகன பலியாக மேலே ஏற்றுவாங்க. ஸோ அந்த ஒரு காரியத்திலும் அந்த பலியோடு வரணும் அப்படிங்கிறது. இது பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்தது. இது நமக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துல கிறிஸ்துவனுடைய காலத்திலையும் கூட இதை நமக்கு பவுல் எழுதியிருக்கிறார். ரோமர் நிருபத்தில் நம்ம பார்த்தோம்னா 15வது அத்தியாயத்துல 15வது வசனத்துல அவர் சொல்லுகிறார். ரோமர் 15:15 அப்படி இருந்தும் சகோதரரே, புற ஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்துகிற ஆசாரியனாய் இருக்கிறேன், புறஜாதியாருக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகும் பொருட்டு அப்படிங்கிறார். சோ புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு, பரிசுத்த ஆவியினாலே எப்ப அவங்க பரிசுத்தம் ஆவாங்க? மனம் திரும்புதல் அனுபவத்துக்குள்ள ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்து மூலமாக தேவனோடு ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக இனி நான் என் சுயத்தின்படியாக, என் சொந்த இச்சையின்படியாக, சொந்த விருப்பின்படியாக வாழ மாட்டேன், அந்த மனிதன் மரித்து விட்டான், இனி இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை என் கர்த்தராக, என் எஜமானனாக ஏற்றுக்கொண்டேன், அவர் சொன்னபடி நான் வாழ்வேன் என்று அவரோடு உடன்படிக்கை செய்து அவன் நடக்கிற போதுதான் அவனுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் அவன் நிரப்பப்படுகிறான். ஏனென்றால் அந்த பரிசுத்தத்தில் நிலைப்பதற்கு இந்த பூமியில் உள்ள போராட்டங்களை மேற்கொள்வதற்கு அவனுக்குரிய ஒரு பலனையும் நீதியை அவனுக்கு கற்றுக் கொடுக்கவும் வேத வசனங்களிலிருந்து அவனுக்கு விலக்கி அவனுக்கு போதிக்கவும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். இதைத்தான் சொல்லுகிறார் அவரு, புற ஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலி ஆகும்படி நான் சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாயிருக்கிறேன்கிறாரு. இதே தான் நமக்கு நன்றாக தெரிஞ்ச வசனம் தான் ரோமர் 12லயும் 1-2 வசனத்திலையும் இதைத்தான் நமக்கு ஒரு ஆலோசனையாகவும் அவர் சொல்லி வைத்திருக்கிறார். இப்படி இருக்கிற சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்துல எல்லாரும் செய்யறாங்க, எல்லாரும் பண்றாங்க, அதனால எல்லாரையும் போல நானும் பண்றேன் அப்படின்னு நீங்க எல்லாரையும் போல வாழாமல், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகல். இப்பதான் அந்த உப்பினாலே சாரமாக்கப்படுகிறோம். கிறிஸ்துவனுடைய
பிரமாணம், கிறிஸ்து என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி அதற்குரிய வாழ்க்கையில், அது இலவச ஈஸியான ஒரு வாழ்க்கை கிடையாது, கொஞ்சம் கடினமான வாழ்க்கை தான். அதுக்கு நீங்க முயற்சி பண்ணத்தான் வேணும். முடியும் முடியாதுன்னு முதலே பார்த்துட்டு அப்புறமேல அக்ரிமெண்ட் போடு அப்படிங்கிறாரு. செல்லும் செலவை கணக்க பார்த்துக்கோ அப்படிங்கிறார். அதுக்கு ஒரு கிரயம் செலுத்த வேண்டி இருக்கும் என்றால் லூக்காவில் இந்த கிரயத்தை பற்றி கொடுக்கிற போது அவர் சொல்லுகிறார், ஒரு நாளை செல்ல முடியுமா அப்படிங்கிறத நீ முதல்லயே ஒரு கணக்கு பார்த்துரு. கணக்கு பார்த்துட்டு நீ காலை வையே. ஒருவன் கோட்டையை கட்ட முடியும்னா தான் காலை வைப்பான். அதே போல நீ அதுக்குரிய கிரயத்தை செலுத்த முடியுமாங்கிறத பார்த்துட்டு நீ அதுக்குள்ள உள்ள இறங்கு அப்படிங்கிற. மார்க்கு சுவிசேஷத்துல சொல்ற போது அவர் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுகிறார். மார்க்கு சுவிசேஷத்துல எழுதுகிற போதும் அந்த சீசத்தினுடைய கிரயத்தை சொல்லுகிற போது அவர் அங்க சொல்றாரு. அவரு 43வது வசனத்துல, மார்க் 9:43 உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கி இருந்தால் அதை தரித்து போடு. கிறிஸ்துவனுடைய சீசத்துள் வளர்வதற்கு, கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய பிரமாணத்தின்படி வளர்வதற்கு எனக்கு இடையூறாக என் கை இருந்தா கூட அதை வெட்டி எடுத்து போடு. அந்த பிரமாணத்துக்குள்ள நீ வரவில்லை என்றால் நீ நான் கொடுத்த அந்த பரலோகத்தில் உள்ள ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய வாரிசுக்குள்ள நீ வர முடியாமல் போயிடும். அதனால அதை போ. இது இந்த பூமியில உனக்கு இடைஞ்சல் தான், கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான், கஷ்டப்பட்டு தான், அநேக உபத்திரவங்கள் உண்டு, அதன் வழியாகத்தான் நம்ம போகணும்னு சொன்னது போல ஆரம்பத்திலிருந்து என் சீசனாக வர வேண்டும் என்றால் பூமியிலே உங்களுக்கு உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் உண்டு. அதுக்குள்ள வா, அதுக்குள்ள கடந்து வா. ஆனா நான் உலகத்தை ஜெயிச்சேன், உன் கூடவே இருக்கிறேன், உன்னை நான் கற்றுக் கொடுத்து பலப்படுத்தி வருவேன், ஆனா நீ உப்பு உள்ளவனா பின்வாங்கி போயிடாத அப்படிங்கிறத அதை சொல்லுகிறாரு. இந்த ஒரு கிறிஸ்துவத்தையோ அல்லது கிறிஸ்துவின் சீசனாக நான் கிறிஸ்துவனுடைய போதனையினாலே கிறிஸ்து சொன்ன கட்டளின்படி நடந்து நான் உப்பாக சாரமாக்கப்பட்டவனாக ஆகி நான் பிறருக்கு ஒரு சுவையை ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவனாக இருக்கணும்னா எனக்கு தேவை மனம் திரும்பி பாவ மன்னிப்பையும் பாவ தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பின் அனுபவம் முதலாவது தேவை. அப்போதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்கிற கிறிஸ்துவனுடைய ஜீவன் என்னை உயிர்ப்பிக்கும். அந்த ஜீவன் எனக்குள்ளே இருந்து வளருவதற்கு, என்னை கிறிஸ்துவை போல மாற்றுவதற்கு கிறிஸ்துவின் வார்த்தை என்கிற ஆகாரம் எனக்கு வேணும். கிறிஸ்துவின் வார்த்தையாகிய ஆகாரம் எனக்கு வேணும். அந்த ஆகாரத்தை நான் பலனை புசித்து அதுல பலன் அடைவதற்கு அதற்கு கீழ்ப்படியும் சுபாவமும் எனக்குள்ள தொடர்ந்து வர வேண்டும். வாசிக்கிறது மட்டும் கிடையாது, வாசித்தது தியானித்து அந்த கட்டளையின்படி நடக்கிற அனுபவம், கீழ்ப்படுகிற அனுபவம் எனக்குள்ள வரணும். அப்படியே நான் வருகிற போது நான் கிறிஸ்துவனுடைய சீசன் என்று உலகமும் சொல்லும், பரலோகமும் ஏற்றுக்கொள்ளும். இதைத்தான் இயேசு கிறிஸ்துவும் சொன்னார். யோவான் 8வது அத்தியாயத்துல 31-32 வசனங்கள்ல படிச்சு பார்த்தா அவர் அங்க தெளிவா சொல்லுகிறார். அவர் மேல் விசுவாசம் வைத்த யூதர்களை நோக்கி அவர் சொல்லுகிறார். அப்படித்தான் ஆரம்பிக்குது. அவங்க தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு தீர்க்கதரிசி, பரலோக ராஜ்யத்துக்கு வழிகாட்டுகிறவர், இவர் தேவனுடைய போதனை நமக்கு கொடுக்கிறாருன்னு விசுவாசம் வச்சு அவர் பின்னாடி வந்தவங்ககிட்ட அவர் சொன்னாரு, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் அப்படிங்கிறார். ஸோ நான் சொன்னபடி நீங்க நடந்தீங்கன்னா தான் நீங்க கிறிஸ்தவங்க, என் சீசராய் இருப்பீர்கள். அப்பதான் சொல்றாரு உப்பு உனக்குள்ள இருக்குது அப்படிங்கிறார். ஆனா அவர் சொன்னதெல்லாம் கேட்டு அதன்படி நடக்கலைன்னா சாரமற்ற ஒரு சீசனாக, கிறிஸ்து இல்லாத ஒரு கிறிஸ்தவனாக, எதற்கும் பயனற்ற ஒன்றாக வெளியே தூக்கி எறியப்படக்கூட ஒன்றாகத்தான் போயிட முடியும்.
இந்த ஒரு உபதேசத்தை நிலைத்திருந்து வளர்கிற போதுதான் இது என் அனுபவமாக இருக்கிற போது நான் உப்பை போல என்னை சுற்றி உள்ளவர்கள் வாழ்க்கையில சுவை என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை, தேவ ஆசீர்வாதத்தை என்னை கரைத்து அவர்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை என்னால கொடுக்க முடியும். அது மாத்திரமல்ல, என்னை சுற்றியுள்ள என் குடும்பத்தார் உறவினர்கள் வாழ்க்கையில தேவ சத்தியத்திற்குள்ளாக அவர்களை பாதுகாத்து கொள்ள, எப்படி ஒரு பொருள் கெட்டு போகாமல் பாதுகாத்துவதற்கு உபயோகப்படுத்துகிறார்களோ அதே போல அவர்கள் கெட்டு போகாமல் அவர்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒருவனாகவும், அவர்களுக்கு விரோதமாக வரக்கூடிய பிசாசன் தாளிலிருந்து அவர்களை காத்து கொள்ளக்கூடியவனாகவும் நான் ஒரு உப்பை போல நான் இருக்க முடியும். ஆனா இதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த உப்பு எப்பொழுது சாரம் இழந்து ஒருவனுக்கு பயனின்றி மனிதராலும் தேவனாலும் புறக்கணிக்கப்படும் என்பதையும் நம்ம அறிய வேண்டும். ஒரு உப்பு இருக்குது, அது எப்ப சாரம் இழந்து போகும், திருப்பி திருப்பி சொல்லுற உப்பு சாரமற்று போனால் சாரமற்று, எப்ப சாரம் இழந்து போகும் அப்படின்னா, ஒரு உப்பை ஒரு பாத்திரத்திலோ அல்லது ஒரு மூட்டையிலோ வாங்கி வைத்திருக்கிற போது அது திறந்தே வைக்கப்பட்டு இருக்குமானால் சுற்றி உள்ள காத்தில் உள்ள ஈரப்பதத்தை அது உறிஞ்சி 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 அந்த உப்பு சாரமற்று போய்விடும். நம்ம தேவ ஆளுகைக்கு கீழாக ஒப்பு கொடுக்காம நம்ம அப்படியே திறந்தவனா இருந்து நம்மை சுற்றி உள்ள உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களினாலும் அந்த கவர்ச்சிகளினாலும் இழுக்கப்பட்டு நம்முடைய நேரத்தையோ சிந்தையோ மனதையோ அந்த சுற்றி உள்ள உலக பிரகாரமான காரியங்களுக்குள்ள இழுக்கப்பட்டு அந்த உலக பிரகாரமான இச்சைகள் நமக்குள்ளே ஊடுருவுகிற போது நம்ம சாரம் இழந்து போய் நம்மளுடைய பழைய மனித சுபாவம் நம்மை மேற்கொள்ளும். அதற்கு மறித்து தான் ஆண்டவருக்கு சீசன் ஆனோம். இப்ப அவன் எந்திரிச்சு வந்துருவான், ஏன்னா சாப்பாடு அவனுக்கு கொடுத்தாச்சு. அவன் அந்த சுபாவம் நம்மை மேற்கொண்டு கிறிஸ்துவனுடைய சீசன்ங்கிற சீசத்துவத்தை இழக்க நேரிடும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து மார்க்ல சொல்றாரு, உன் கை உனக்கு இடர்ல இருந்தா தரித்து போடு. நீ 2 கையோட நரகத்துக்கு போறத காட்டிலும் ஒரு கையோட பரலோகம் வரலாம். உன் கால் உனக்கு இடர்ல இருக்குமா, உன் கண்ணு உனக்கு இடர்ல இருக்குமா, அது வெடிக்க எடுத்து போடு. ஈஸியான காரியம் கிடையாது. கண்ணை பிடிங்கி எடுத்து போறதோ, கையை வெட்டி போறதோ, ஒரு காலை வெட்டி போடுறதோ ஒரு ஈஸியான ஒரு வேதனையான ஒரு அனுபவம். அந்த வேதனை கூட பரவாயில்லப்பா, நீ இந்த உலக பிரகாரமான இதுல மாட்டிட்டு நரகத்துல போய் முடிஞ்சிடாங்க. என் பின்பற்றி வந்துட்டேன், கிரயம் செலுத்தணும். கிரயம் செலுத்த ஆயத்தமாக வா. ஏன்னா அந்த ஆயத்தத்தோடு வருகிறவனுக்கு தான் பரிசுத்த ஆவியானவருடைய பலனும் வழி நடத்துதலும் கிறிஸ்துவனுடைய பாதுகாப்பும் அவனுக்கு இருக்கு. அதுக்குள்ளாக வழி நடந்து வர முடியும். இதுதான் அந்த உப்பாக இருக்கிறீர்கள், உப்பு சாரம் இழந்து போய்விடக்கூடாது என்கிற அந்த ஒரு ஓமையை இதுல நம்ம படித்தோம். உப்பு அந்த சாரத்தன்மைங்கிறது சிஷ்யத்துவம், கிறிஸ்துவனுடைய சீசனாக வாழ்வது. அதற்குரிய ஒரு ரட்சிப்பு இலவசம். ஆனா கிறிஸ்தவனாக வாழ்வது ஒரு கிரயம் செலுத்தணும். அதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். இயேசுகிட்ட வந்துட்டோம், ஒரு கஷ்டமும் வராது அப்படின்னா அது ஒரு உண்மையில ஒரு கள்ள சுவிசேஷம் தான். கிறிஸ்து சொல்லாத ஒரு காரியம் தான். அவர் ஆரம்பத்துல சொல்றாரு, என் பின்னாடி வரணும்னா உனக்கு பாடுகள் உண்டு, உபத்திரம் உண்டு, நாமத்தின் முன் உன்னை நிந்தித்து துன்பப்படுத்துவார்கள். உடனே அழுது ஜெபம் பண்ணுன்னு சொல்லல, சந்தோஷப்பட்டு கழிவுறுங்கள். ஏன்னா நீ பரலோகத்துக்காரனா இருக்கிறதுனால பூலோகத்துல இருக்கிறவன் உனக்கு விரோதமா தான் நடப்பான் அப்படின்னு சொல்ற. ஸோ இந்த காரியத்துல நம்ம இதுதான் உலகத்துக்கு பூமிக்கு உப்பாக இருக்கிறது. அடுத்தவனுக்கு ஆசீர்வாதம், தன்னை கரைத்து தன்னை வெளிப்படுத்தாமல் தான் யாரு கூட இருக்கிறனோ அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் சுவையையும் மேன்மையும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உப்பாக நம்ம வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து அப்படித்தான் வாழ்ந்தார். அதனால என் சீசர்கள் நீங்களும் இப்படித்தான் இருக்கணும்னு அவர் சொல்றது அவருக்கு ரைட்டு தான். அல்லவா? இனிமே நீங்க உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்றும் சொன்னார். அதை குறித்து நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு.
இப்போ உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் அப்படிங்கிறாரு. அந்த வெளிச்சம் என்பதற்கு என்ன விளக்கம், அந்த வெளிச்சம் என்ன அப்படின்னா, மத்தேயு சுவிசேஷத்துல அதை தொடர்ந்து வரக்கூடிய வசனங்களிலேயே அவர் அதை இயேசு கிறிஸ்து தெளிவாக குறிப்பிட்டு விட்டார். மத்தேயு 5:14, 15, 16 நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்போது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது அப்படின்ட்டார். ஸோ இதுல அவர் ஒளி வெளிச்சம் அப்படின்னு நமக்குள்ள சொல்றது என்னன்னா, நற்கிரியைகள், நம்ம செய்யக்கூடிய நற்கிரியைகள். இப்ப இது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் சொன்னாரு. ஆனா அதுக்கு முன்னாடி வேற சில காரியத்தையும் அவர் சொல்லிட்டார். யோவான் சுவிசேஷத்துல 1வது அத்தியாயம் 1-4 வசனங்கள் படித்தோம் என்றால், யோவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து எப்படி சொல்கிறார்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஜீவன் எவனுக்குள்ள வருதோ அப்பத்தான் அவன் உலகத்துக்கு ஒளியாக இருக்க முடியும். இதுதான் அங்க அதுல சொல்கிறார். அதே போல இயேசு கிறிஸ்துவும் யோவான் சுவிசேஷத்துல 8வது அத்தியாயத்துல பார்த்தா அவரு தெளிவாக சில காரியங்களை சொல்லுகிறார். 8:12 8வது அத்தியாயத்துல அவரு பேசிக்கொண்டே வருகிற போது சில காரியங்களை சொல்லுகிறார். அவரு இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அப்படிங்கிறார். நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் அப்படின்னாரு. அவர் தான் ஒளி. யோவான் சொல்றது அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. இங்கே சொல்றாரு, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் இருப்பான் அப்படிங்கிறாரு. அதே யோவான் 12வது அத்தியாயத்திலையும் இயேசு கிறிஸ்து 35வது வசனத்துல 36 சொல்லுகிறாரு, ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியின் இடத்தில் விசுவாசமா இருங்கள். ஒளி உங்களோடு இருக்கிற போது அந்த ஒளியின் பிள்ளையா இருக்கும்படிக்கு ஒளியிடத்துல விசுவாசமாக இருங்க. சோ அந்த ஒளி எனக்குள்ள வந்திருக்கு, அதன் மேல நான் விசுவாசம் உள்ளவனாக நான் வாழ வேண்டும் அப்படிங்கிற. இதேதான் மத்தேயு 4வது அத்தியாயத்திலையும், மத்தேயு 5 மலைப்பிரசங்கத்துல நம்ம படிச்சோம். மத்தேயு 4வது அத்தியாயத்திலையும் மத்தேயு இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு காரியத்தை எழுதுகிறார். 12வது வசனத்துல இருந்து, மத்தேயு 4:12 யோவான் காவலிலே வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவுக்கு போய் நாசரத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நாகுமிலே வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலுள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புற ஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைத்தது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசி காலத்திலே சொல்லி வைத்திருக்கிறாரு, இந்த இஸ்ரவேல் 12 கோத்திரத்துல ஒரு 2 கோத்திரத்தை கொஞ்சம் அலட்சியம் பண்ணுவாங்க. அவங்க ஆண்டவருடைய எதுவும் இல்லாம ஒரு இருளில் இருக்கிறவங்களாக இருப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தை ஆரம்பிக்கிற போதே அங்க இருந்துதான் ஆரம்பிப்பாரு. அவங்க ஏரியா ஒரு புறக்கணிக்கப்பட்ட யாக்கோபினுடைய 12 பிள்ளைகள் இல்ல, ஒரு எல்லாராலும் கொஞ்சம் புறக்கணிக்கப்பட்ட அந்த ஒரு பிள்ளைங்க தான், அவங்களுடைய தேசத்துலதான். அதுவும் புறஜாதியார் அதிகமாக அங்க மிக்ஸ் ஆகி இருப்பாங்க. அந்த புறஜாதியாரும் இவங்களும் வாழக்கூடிய அந்த கலிலேயாவுலதான்
இருளில் இருக்கும் ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளில் இருக்கவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. இது அவரை குறித்து அவர் பிறப்பதற்கு முன்னாடி சொன்ன தீர்க்க தரிசனம். அதை இங்க கொடுத்திருக்காரு. அதை கொடுத்ததுனாலதான் இங்க நமக்கு சொல்லுகிறாரு, நான் அந்த ஒளியா இருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொண்ட உடனே அந்த ஒளி நான் உனக்குள்ளே வந்துட்டேன், ஏன் வெளிச்சத்தை இப்போ உனக்கு கொடுத்துட்டேன். அதனால நான் விளக்க கொளுத்தி மரக்காலுக்குள்ள மூடி வைக்க மாட்டேன். ரட்சிக்கப்பட்ட ஒருவேளை ரகசியமா ஒளிச்செல்லாம் வைக்க மாட்டேன், அவனை விளக்கு தண்டின் மேல வைப்பேன். அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அது மாத்திரமில்ல, நீ மலை மேல இருக்கிற பட்டணத்தை போல மறைந்து இருக்க முடியாது. எல்லாருக்கும் உன்னை தெரியும். ஏனென்றால் உன் நடக்கை, உன் பேச்சு, உன்னுடைய சுபாவங்கள் எல்லாம் மாறி போயிடும். என்னுடைய சுபாவம் தன்மை உனக்குள் வளர்கிற போது நீ என்னை போல கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வர. அப்பொழுது என்னை பொறுத்து சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தான் உன் மூலமாக உன்னை சுற்றிலும் இருளிலே இருக்கிற ஜனங்களை தேவனிடத்திலே ஆகர்ஷிக்கிறவனாக, கிறிஸ்துவனிடத்திலே இழுக்கிறவனாக நீ இருப்பாய் அப்படிங்கிறது. இதைத்தான் பவுல் எபேசியருக்கு எழுதுகிற நிருபத்துல 2வது அத்தியாயத்துல அவர் எழுதுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான், 8, 9, 10 எபேசியர்ல. அதுல அவரு நாம் விசுவாசத்தினாலே, கிருபையினாலே அவர் கொடுத்தாரு, நம்ம விசுவாசத்தினாலே நம்ம அதை பெற்றுக்கொண்டோம், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறாரு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினாலே உண்டானதல்ல. இந்த ரட்சிப்பை பெறுவதற்கென்று நான் விசேஷமாக எந்த கிரியையும் செய்யல, ஆனால் நற்கிரியை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நம்ம பிறக்க முன்னாடியே நம்மளை குறித்து ஒரு திட்டம், ஒரு பிளான் உண்டு. அதனாலதான் தேவன் ஒருவனை முன்குறிக்காவிட்டால் அவன் என்னிடத்துல வரமாட்டானார் இயேசு கிறிஸ்து. தேவன் முன்குறித்தார், இவன் எனக்கு வேணும், இவள் எனக்கு வேணும்னு முன்குறித்தார். ஏற்ற நேரத்துல ஒரு ஊழியன் மூலமாக சுவிசேஷத்தை கொடுத்தார். நம்ம மனம் திரும்புதல் அனுபவத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கடிந்து உணர்த்தி கொண்டு வந்தார். நான் மனம் திரும்பி நான் பாவி, என்னை மன்னியும் என்று கேட்கிற போது என்னண்டே வருகிறவனை ஒருவனையும் புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து நம்மை தனக்குள்ளாக ஏற்றுக்கொண்டார். அவருடைய 33 வருடங்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையினுடைய பரிசுத்தத்தை, நீதியை நமக்கு கொடுத்து தேவனுடைய பிள்ளையாகும்படியாக அதிகாரத்தையும் கொடுத்து பரலோகத்தில பிதாவின் வாரிசாக நம்மை மாற்றிவிட்டார். இப்ப நமக்குள்ளாகவே வாசம் பண்ணுகிறார். அவர் என்ன சொல்லுகிறாரு, எந்த ஒளிச்சம் நான் உனக்குள்ள வந்துட்டேன், இது ஒளிச்சு வைக்கிறதுக்காக இல்ல, அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கத்தக்கதாக. அது எப்படி? நம்மளுடைய நற்கிரியைகளின் மூலமாக ஜனங்கள் நம்மண்டை இழுக்கப்பட்டு நம் மூலமாக கிறிஸ்துவண்டை நடக்க போறாங்க. இந்த காரியத்துக்கு நாம் கிறிஸ்துவனுடைய தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நடக்கும்படி அவர் முன்னதாகவே ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நான் என்ன செய்யணும், என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் ஏற்கனவே அவர் பிளான்ல உண்டு. அதனால அவரை கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர், சொல்லும் நான் செய்யறேன், நீர் சொல்லும் நான் செய்யறேன். இதைத்தான் மலைப்பிரசங்கத்துல எது சொல்றாரு, ஆவியில எளிமை உள்ளவன் பாக்கியவான், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. எந்த ஒரு காரியத்துக்காக இருந்தாலும் தேவனை சார்ந்து நீங்க சொல்லுங்கயா நான் கேட்கறேன் அப்படின்னு தாழ்த்தி இறங்குகிற போது அவர் நம்மை எடுத்து உபயோகப்படுத்தி நம்மை ஒரு வெளிச்சமாக வைத்து நம்மை சூழ உள்ள ஜனங்களே நம்மிடத்திலே ஆகர்ஷிக்கிறார். நம்மளுடைய கிரியைகள் நற்கிரியைகளாக மாறிவிடும். முந்தி பாவியா இருந்தோம், அயோக்கியனா இருந்தோம், துன்மார்க்கனா இருந்தோம். இப்போ என் சொல், என் பேச்சு, என் நடக்கை, என்னுடைய செய்கை எல்லாமே மாறி போகுது. அவங்க அந்த மாறுதலை பார்க்கிறாங்க. பார்த்து அவங்க நம்ம கிட்ட இழுக்கப்படாது. அந்த இருளிலே இருக்கக்கூடிய ஜனங்களை ஒளிக்கு அண்டை இழுப்பதற்கு நம்மை தேவன் உபயோகப்படுத்துகிறார். இதுல நம்ம போகணும். இதனால்தான் இயேசு சொன்னாரு, நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க, உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். அந்த உப்புத்தன்மையும் அவர் தான் நம்ம கொடுத்தாரு, இந்த ஒளியையும் அவர் தான் கொடுத்தார். எனவே இந்த நற்கிரியை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம்.
இந்த தேவனால முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு உப்பாக ஒளியாக அழைக்கப்பட்ட நாம், நம்மை சுற்றி உள்ள மக்கள் கிறிஸ்துவாகிய ஒளியிடத்தில் இழுக்கப்பட்டு அவர்களும் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் சுதந்திரத்தில் பங்கு பெறும்படி தேவ சித்தம் நம்முடைய வாழ்விலே நிறைவேற மீண்டும் ஒருமுறை நம்ம அந்த புதிய வருஷத்துல நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவருக்கு உப்பாக என்னை கரைத்து பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், ஒளியாக என்னை எரித்து பிறருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் அப்படின்னு தாத்து ஒப்பு கொடுக்கும். இது ரெண்டுமே என்னை கரைச்சு அடுத்தவனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதும் ஒரு பாடுகளுக்குள்ளாக கடந்து போறதுதான், என்னை எரித்து பிறகு கொடுக்கறதும் ஒரு பாடுகளுக்குள்ள கடந்து போறதுதான். ஆனா தேவனுடைய சித்தம் நிறைவேறும். நமக்கு பூமிக்குரிய பாடுகள் நமக்கு முடிவு அல்ல. நம்மளுடைய வீடோ நித்திய வீடு இருக்கு, நம்ம இந்த உலகத்தை சேர்ந்தவங்க அல்ல. வளருவோம். இந்த புதிய வருடத்திலே ஆண்டவருக்கு இன்னும் பிரயோஜனமாக, அவருக்கு ஆசீர்வாதமாக, அவர் சித்தத்தை நிறைவேற்றி அவருக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறவர்களாக நம்ம மாறி போவதற்கு தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் நம்மை இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமா, நீதியின் மேல நீதியும் நம்ம கற்றுக் கொடுத்து தேவ சித்தம் நிறைவேற நாம் முன் செல்ல நமக்கு உதவுவாராக. நன்றி, வணக்கம். இதோடு இந்த வாரத்துக்குரிய இந்த வேத பாட வகுப்பு முடிந்தது.